திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாதர் சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சியின் பகல் 10 விழா இன்று தொடங்கியது. 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என பக்தர்களால் போற்றி வணங்கப்படுவதுமான ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரெங்கநாதர் ஆலயத்தின் முக்கிய விழாவான வைகுண்ட ஏகாதசி எனப்படும் சொர்க்கவாசல் திறப்பு விழா கோலாகலமாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான திருவிழா நேற்று மாலை விமர்சையாக தொடங்கியது. 21 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் திருவாய்மொழி திருநாட்கள் எனப்படும் பகல் 10 திருநாளின் முதல் நாளான இன்று காலை 6:30 மணிக்கு நம்பெருமாள் அடுக்கு பதக்கமும் ராஜகிரீடம் என்கின்ற நீள்முடியுடன் வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட அபயஹஸ்தம் அணிந்தும் பின்புறத்தில் புஜகீர்த்தியுடன் தங்க பல்லக்கில் மூலஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு கண்ணாடி சேவை கண்டருளினார். இதனைத் தொடர்ந்து அரையர் சேவை எனப்படும் அபிநயம், வியாக்கியானம், பெரியாழ்வார் திருமொழி கேட்டு அருளிய அவர் பக்தர்களுக்கு பொது ஜன சேவை கண்டருளினார். பூலோக வைகுண்ட பெருமாளை ரெங்கா ரெங்கா என பக்தி கோஷமிட்டவாறு பக்தர்கள் வழிபாடு செய்தனர். திரு அத்தியாயன உற்சவம் ராப்பத்து பகல் 10 திருவிழா இன்று தொடங்கி தொடர்ந்து 20 நாட்கள் நடைபெறுகிறது. இதனுடைய முக்கிய நிகழ்வான பரமதவாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசி பெருவிழா 1/1/2015 அன்று சிறப்பாக நடைபெற உள்ளது. அதனை ஒட்டி பக்தர்கள் நல்ல முறையில் தரிசனம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் சுகாதார ஏற்பாடுகள் அனைத்தும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசின் ஒத்துழைப்போடு சிறப்பாக செய்யப்பட்டு உள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். செஞ்சியை அடுத்த மேல்மலையனூரில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மார்கழி மாத அமாவாசையை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு ஊஞ்சல் உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்ட பின்னர் பட்டுச்சேலை உடுத்தி நகைகளால் அலங்கரிக்கப்பட்டது. ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட அம்மனை தாலாட்டு மண்டபத்தில் உள்ள தங்க ஊஞ்சலில் அமர வைத்து தாலாட்டு பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது.